ஜெஃப்ரி ஆர்ச்சர் எழுதின ஸ்டக் ஆன் யூ அப்படிங்கிற ஸ்டோரி பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டோரியில் ஹீரோ யாருன்னா ஜெர்மி. இவன் வந்து பேங்க்கில் ஒர்க் பண்ணுற ஒரு சாதாரணமான ஒரு மிடில் கிளாஸ் பையன். இவனுக்கு ஒரு ஹாபி இருக்குது. என்னென்னா குதிரை பந்தயத்துக்கு போகிறது, அங்கே குதிரை மேலே பந்தயம் கட்டுறது, இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். எந்த இடத்துக்கு போனாலுமே விஐபிகளுக்குன்னு சொல்லிட்டு தனி பிளேஸ் இருக்கும்ல, அதே மாதிரி இந்த குதிரை பந்தயம் நடக்கிற இடத்துலையும் விஐபிகளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தனி பிளேஸ் இருக்கும். அங்கே எப்போ அந்த பந்தயத்துக்கு போனாலும் அந்த விஐபிகள் இருக்கிற பிளேஸை ஒரு டைம் எட்டி பார்த்துப்பான். ச்சே எப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசில் ஆதங்கப்பட்டுக்குவான் ஒரு டைமு. அதே மாரி இன்னொரு நாள் வந்து அவன் குதிரை பந்தயம் நடக்கிற இடத்துக்கு வந்து போறான். அந்த விஐபிகள் இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு வந்து இருக்கா. அவ வந்து உள்ள ஒரு வயசானவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. அவ உள்ள பேசிட்டு இருந்தாலும் அவளோட கண்ணு வந்து வெளிய அலைப்பாஞ்சுட்டே இருக்குது. உடனே வந்து அவ ஜெர்மி பார்க்குறா. ஜெர்மி வந்து அந்த பொண்ண வந்து பார்க்குறான். இவன் தான் எப்ப பார்த்தாலும் அந்த விஐபி இருக்கிற பீப்பிள் இருக்கிற பிளேஸ்ல வந்து எப்பவும் எட்டி பார்ப்பான்ல, அந்த மாரி பார்க்கும்போது இந்த பொண்ண வந்து பார்க்குறான். அந்த பொண்ணு வந்து அந்த பெரியவர்கிட்ட வந்து பேசி முடிச்சுட்டு, உடனே வந்து அந்த ஜெர்மிய நோக்கி வரா. ஜெர்மிய நோக்கி வந்து ஒரு ஹாய் அப்படின்னு வந்து சொல்றா. உடனே ஜெர்மி நம்மளுக்கெல்லாம் யாருப்பா இந்த மாதிரி ஒரு பணக்கார பொண்ணெல்லாம் நம்மளுக்கு ஹாய் சொல்ல போகுது அப்படின்னு நினச்சிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறேன் வேற யாராவதுக்கு சொல்லியிருக்கோம் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அந்த பொண்ணு வந்து அந்த ஜெர்மிக்கு தான் வந்து ஹாய் சொல்லியிருக்கு. பக்கத்தில் வந்துட்டு அவ டிக்கெட் வாங்கிட்டியா இல்லை இனிமேல் தான் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. இவன் இல்லை இனிமேல் தான் வாங்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறான். சரி நீ வாங்கினீன்னா அந்த 8ஆம் நம்பர் குதிரை மேலே நீ பந்தயத்தை கட்டு அப்படின்னு வந்து சொல்கிறான். இவனுக்கு ஒரே ஷாக்கு. இவனுக்கும் ஒரே ஷாக்கு. யார்ரா அது? அழகான பொண்ணு, அதுவும் பணக்கார பொண்ணு. அவளோட நட, உட, பாவனையிலேயே தெரியுது அவ வந்து ரொம்ப வசதியான பொண்ணுன்னு. அந்த பொண்ணே வந்து நம்மளுக்கிட்ட வந்து பேசுதே! ஒரு வேளை தேவதைன்னெல்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவோ! அப்படின்னு நல்லா நெனச்சுக்கிறான். அந்த பொண்ணு சொன்ன மாதிரியே இவனும் அந்த 8ஆம் நம்பர் குதிரை மேல பந்தயத்த கட்டுறான். 10 பவுண்ட் வந்து கட்டுறான். அந்த பணத்த வந்து கட்டும்போதே அவன் வந்து நெனச்சுக்கிறான். இது மட்டும் தோத்துருச்சுன்னா, ஒரு வாரத்துக்கு நம்மனால நல்ல சிகரெட் பிடிக்க முடியாது, காஃபி, டீ குடிக்க முடியாது அப்படின்னு அவன் மனசுக்குள்ள ஒரு பயம். இருந்தாலும் அந்த பொண்ணு சொல்லுச்சே அப்படிங்கிறதுக்காக அந்த 10 பவுண்ட் வந்து அந்த குதிரை மேலே கட்டுறான். அன்னைக்குன்னு பார்த்து இவனுக்கு வந்து அதிர்ஷ்டம். 10 பவுண்டு கட்டுனவனுக்கு 100 பவுண்டா வந்து அந்த குதிரை வந்து தந்திருக்கு. அந்த குதிரை வந்து ஜெயிச்சிருச்சு பந்தயத்தில. அதனால இவனுக்கு 100 பவுண்ட் வந்து கிடைச்சிருச்சு. ஆனா இவனோட பேராசையினால என்ன பண்றான், அந்த 8ஆம் நம்பர் குதிரையில கட்டுன அந்த 100 பவுண்ட எடுத்துட்டு போயி, இந்த பந்தயம் வந்து முடிஞ்சிருச்சு. மறுபடியும் இன்னொரு பந்தயம் ஸ்டார்ட் ஆகுது. அந்த அடுத்த பந்தயத்திலயும் அவன் 8ஆம் நம்பர் குதிரையிலேயே வந்து கட்டுறான். அவ சொன்னது இந்த பந்தயத்தில நீ 8ஆம் நம்பர் குதிரையில கட்டுன்ட்டு. ஆனா இவன் அடுத்த பந்தயத்திலயும் வந்து 8ஆம் நம்பர் குதிரையில கட்டுனங்காட்டி அந்த குதிரை வந்து தோத்துருச்சு. இவன் வச்சிருந்த 10 பவுண்டும் போயிருச்சு, வந்த 100 பவுண்டும் போயிருச்சு. இருந்தாலும் அவனுக்கு வந்து கவலை இல்ல. ஒரு அழகான பொண்ணு, பணக்கார பொண்ணு நம்மகிட்ட வந்து பேசியிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பொண்ணு நெனச்சு தான் அவன் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறான். சரின்னு சொல்லிட்டு அவன் அடிக்கடி வந்து அந்த குதிரை பந்தயம் நடக்கிற இடத்துக்கு வரான். அந்த பொண்ண மறுபடியும் வந்து நம்மனால பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி வந்து வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். அவன் எதிர்பார்த்த மாரியே ஒரு நாள் அந்த பொண்ண வந்து பார்க்குறான். இதனோட தொடர்ச்சிய அடுத்த வீடியோல பார்க்கலாம்.